இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் வந்து பைண்டிங் எனர்ஜி இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து உனக்கு வந்து தெரியணும். அதோட பார்ட்டிகல் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் தெரியணும். அதோட சார்ஜஸ் இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுலாம் பிரச்சனை இல்லை. இப்ப ஆட்டத்தோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அது என்ன சொல்றேன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இன்னும் இருக்கு அடிஷனலா பாசிட்ரான் இதெல்லாம் போகும். இதை மூணை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். தென் அதோட பொசிஷன்ஸ். நியூட்ரானும் புரோட்டானும் சென்டர் ஆஃப் தி ஆட்டத்தில் வந்து இருக்கும். அண்ட் புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. ஸோ நெட் சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். தென் எலக்ட்ரானுக்கு பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் சுற்றி ஒரு சர்க்குலர் பாத்துல வரும். தென் இட் கால்ட் அஸ் ஆர்பிட்டால்ஸ். ஆர்பிட்டால்னு அழைக்கப்படும். இப்ப பார்த்தோம்னா இந்த கொய்யா பழத்தோட இது வந்து ஒப்பிடுவாங்க. எப்படி சொல்லி கேட்டோம்னா இந்த பீல் ரீஜன் இருக்குல்ல, இந்த தோல், இது வந்து கொஞ்சோண்டு இருக்கும். இந்த தோல் வந்து இந்த ஆர்பிட் மாதிரி எடுத்துக்கணும். இந்த ஆர்பிட் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு இந்த ஏரியா மாதிரி எடுத்துக்கணும். தென் உள்ள இருக்க அந்த சீடு அதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே பிடிச்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சீடா இருக்கும், ஒரு பொதிஞ்சிருக்கும். அது வந்து இந்த புரோட்டான் மாதிரி எடுத்துக்கணும். இப்ப நமக்கு தெரியும் எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப எலக்ட்ரானும் புரோட்டானுக்கு இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். இது பிரச்சனை இல்லை. இப்ப புரோட்டானை மட்டும் எடுத்து பார்ப்போம். ஒவ்வொரு புரோட்டானுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். இப்போ வந்து 4 எலக்ட்ரான் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி 4 புரோட்டான் இருக்கு. எலக்ட்ரான் பிரச்சனை இல்லை, அங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அது வந்து என்ன செய்யுது, ஒரே இடத்துல அப்படியே கேதர் ஆயிருக்கு. ஒரே இடத்துல இருக்கிறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரிப்பல் பண்ணணும், ரிப்பல் பண்ணி விளக்கணும். ஆனா அப்படி செய்யறது இல்லை. ஒருவேளை அப்படி செஞ்சா ஆட்டமே டெஸ்ட்ராய் ஆயிடும். அப்படி செய்ய விடாம எது தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பேரு பைண்டிங் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் அதே இடத்துல நிக்க வைக்கிற பைண்டிங் எனர்ஜிங்கிறது. இது எப்படி வருது அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்குன்னா, மீசாங்கிற ஒரு துகள், ஒரு பார்ட்டிகிள் வந்து இது ரெண்டு கடையில பரிமாற்றம் அடைகிறதுனால இந்த எனர்ஜி வந்து வருது. அதே பைண்டிங் எனர்ஜி. அந்த சேம் சார்ஜஸ் வந்து கேதரிங்கா ஒரே இடத்துல அந்த பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த ஒரு போர்ஸ் தான் இந்த பைண்டிங் எனர்ஜிங்கிறது. நமக்கு தெரியும் இந்த கொய்யா பழத்தை இது கூட கம்பேர் பண்ண தப்ப என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த புரோட்டான்ஸ் கரெக்டா இருக்கும். ஆனா உண்மையானது எப்படி இருக்குன்னா நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். 10⁻⁻15 மீட்டர். இந்த அளவுதான் உண்மையான ஆட்டத்தை கூட வரப்ப நியூக்ளியஸ்க்கான இடம் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை எப்படி சொல்லணும்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது நடுவுல ஒரே ஒரு கிரிக்கெட் பால் வச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த ஆக்குபை பண்ணுவோம் அந்த கிரிக்கெட் பால், அந்த அளவுக்கு இந்த நியூக்ளியஸோட அந்த இடம் அவ்வளவுதே இருக்கும். ஸ்பைனிங் எனர்ஜி என்ன தெரியுதா, ஒரே சார்ஜஸ் அதே இடத்துல பிடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு